ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இப்போது நான் புது டிஷ் பண்ண போகிறேன். சரி, அதுதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் தண்ணியில் தேவையான அளவு தண்ணியில் 250 கிராம் பாஸ்தா அது தண்ணி நல்லா கொப்பளிச்சிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. சால்ட்டும் ஒரு ஸ்பூனு ஆயிலும் போட்டிருக்கேன், ஏன்னா அது ஒட்டாது. அதுக்காக தான். அப்போது நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் இது ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்ட பிறகு இங்கே பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு போடணும். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா, சூடான பாலில் ஒரு 15லேருந்து 20 முந்திரி ஊற வச்சுருக்கேன் நான், கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் கெச்சப் தேவைப்படும், கெச்சப் வச்சுருக்கேன். இது எப்படி கடாயில் மசாலா எப்படி செய்யலாம், மசாலா மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் இந்த பாயில் பண்ண பாஸ்தா எடுத்து இதில் போட்டு நம்ம கிரேவி அதை மசாலா மாதிரி பண்ணணும். அது எப்படின்றத பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நான் அது எப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு டைரெக்டாக பூண்டு இடித்து போட்டுட்டேன். நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். டைரெக்டாக பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு உப்பு போட்டேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கணும், தொக்கு மாதிரி வரணும். நான் இப்போ தட்டு போட்டு மூட போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்தா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை நான் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்தோடனே டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் வெடித்து தனித்தனியாக தட்டில் அதை ஆற வச்சுருவேன். இருங்க, இது தட்டு போட்டு மூட்டு வதக்கிட்ட பிறகு அடுத்தது நான் மசாலா போடணுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மசாலா போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், பிஞ்சு. இது வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு அடுத்தது கொஞ்சோண்டு சாஸ் போடணும் தித்திப்புக்காக. இது பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்துட்டேன், ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா அந்த இதோட பால் முந்திரி இருக்குல்ல, இதில் ஜார் எடுத்துட்டேன். நான் மசாலா கலந்துட்டு அந்த அது மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்ட பிறகு நான் இது கிளறிட்டு கடைசியாக அதை எடுத்து ஊற்றணும். இருங்க, நான் பாஸ்தா போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு சாஸ் போட்டுட்டு பேஸ்ட் ஊற்றிட்டு எல்லாமே கிளறிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதில் ரொம்ப மஸ்ட்டு அந்த உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு தான், அதுதான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அண்டு கெச்சப்பும் ரொம்ப மஸ்ட்டு. அதனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.